பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் துணிக்கும் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட, காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். யார் அந்த மகிமையின் பிதா? பகுதி 29. கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, ஆண்டவரும் சர்வவல்லமுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் உங்களுக்கு அவர் மேல் உண்டான விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகின்ற எந்த ஆத்மாவும் கிருபையின் ரூபமானவரின் மகிமையை அடையும் பொருட்டாக கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்களாகிய எங்கள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷத்தினாலே கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமைக்குள் பிரவேசிக்கும் ரட்சிப்பை நீங்களும் அடையும்படியாக கர்த்தரால் அழைக்கப்பட்டும் காணாமல் போன ஆடுகளை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படி சத்தியமாகி அவரை வேத வாக்கியத்தில் தேடுகின்ற எந்த ஆத்மாவுக்கும் வெளிப்படுத்தி அறிவிக்க உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சிலோவாம் பவுல் கிருபையானவரின் மகிமையோடு கூட உங்கள் ஆத்மா ஒப்புரவாகும்படி உங்களுக்கு கடந்த 28 செய்திகளில் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கின்றவராகிய மகிமையின் பிதாவான கிறிஸ்து என்ற மெய்ஞானத்தையும் புத்தியையும் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாக சகலருக்கும் அறிவித்து வருகின்றேன். இன்று 29வது செய்தியில் மகிமையின் பிதாவை குறித்து மகிமையின் வார்த்தையும் கர்த்தருமாகிய கிறிஸ்து தரும் உணர்வூட்டும் செய்திக்கு மீண்டும் நாம் செவி கொடுப்போம். சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு, அதாவது மகிமையின் பிதாவின் இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கைக்கு விசுவாசத்தால் கீழ்ப்படியாததால் புறம்பே இருக்கின்றவர்கள் குணப்படாதபடிக்கும் விசுவாசத்தால் கீழ்ப்படியாததால் வந்த பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி கர்த்தருடைய முகத்தின் பேரொளி இப்படிப்பட்டவர்களுக்கு உவமைகளாக சொல்லப்படுகிறது என்று மார்க்கு 4ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களில் அறிவிக்கின்றார். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தையும் அறியும்படி இடிமுழக்கம் போன்ற தேவதூதர்களின் சத்தம் அவருக்கு விசுவாசத்தால் கீழ்ப்படுகின்றவர்களுக்கு விளங்குகிற சத்தமாக அருளப்படுகிறது. அனுதினமும் கர்த்தரோடு கூடும் சபையானவர்களின் காதுகள் அவருடைய வழிநடத்துதல்களை உணரும்படி அவரால் அருளப்படுகிறது. கேட்கிறவர்களே, இது உங்களால் உணரக்கூடிய சத்தமாக இருக்கின்றதா? ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்பவைகளாகிய ஆகம புத்தகங்களில் மகிமையின் பிதாவாகிய ஒருவரே மன்னிக்கின்றவர், அவரை தவிர பாவ மன்னிப்புண்டாக வேறு வழியில்லை என்பது மிக தீர்க்கமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இதை குறித்து தீர்க்கதரிசியாகிய ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சாட்சி கொடுக்கின்ற பொழுது, சர்வவல்லமுள்ள மகிமையின் கிறிஸ்துவை தன்னுடைய பரத்துக்கான ஒரே வழியாக கொள்ளாத துன்மார்க்கன் தன் வழியையும் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு விசுவாசத்தால் கீழ்ப்படியாத அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் திரும்ப கடவன். அப்படி மனம் திரும்புகிறவனிடத்தில் அவர் மனதுருகுவார். ஆம், மனம் திரும்புகின்றவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் திரும்ப கடவன். கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் மனம் திரும்பி விசுவாசத்தால் அவருக்கு கீழ்ப்படுகின்ற எந்த ஆத்மாவையும் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராயிருக்கிறார் என்று கிருபையின் ரூபமானவரை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கின்றான். மேலும் மகிமையின் பிதாவின் சுதந்திரத்தில், அதாவது அவருடைய மகிமையில் அவரால் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை கர்த்தராகிய கிறிஸ்து பொறுத்து மீறுதலை மன்னிக்கின்ற மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபத்தில் இருப்பதில்லை என்று மீகா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் மீகாவை கொண்டு நமக்கு நினைவூட்டுகின்றார். ஆதி முதல் பாவ மன்னிப்பளிக்கும் மகிமையின் பிதா யார் என்று வார்த்தையானவரிடத்தில் இன்னும் அதிகமாய் கற்றுத்தரும்படியாக உங்களிடத்தில் அழைக்கின்றேன்.
ஆதியாகமம் முதல் சகல தீர்க்கதரிசன புத்தகங்களிலும் மகிமையின் பிதாவே மன்னிக்க தயை பெருத்தவர் என்று அறிவிக்கப்பட்டிருக்க, அந்த மன்னிக்கின்ற பிதாவை யாரென்று நமக்கு அதே கர்த்தர் தொடர்ந்து வெளிப்படுத்துகின்றதை நன்றாய் கவனியுங்கள். படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். திமிர்வாதக்காரனை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தவர்களின் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று கர்த்தராகிய கிறிஸ்து சொன்னார். உங்கள் கண்களுக்கு முன்பாக மகிமையின் பிதாவினுடைய கிரியையாகிய பாவ மன்னிப்பை கர்த்தராகிய கிறிஸ்து நிறைவேற்றி பூமியில் பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தப்பட்டபடி மகிமையின் பிதாவின் கட்டளை உடனே அங்கு நிறைவேறிற்று. மேலும் உங்களுக்கு முன்பாக பாவியாகிய ஒரு ஸ்திரியை கொண்டு உபதேசிக்கப்பட்ட உவமையின் உபதேசத்தை மீண்டும் அறிவித்து, சீமோன் என்ற பரிசேயனுடைய வீட்டில் நடைபெற்ற போஜனபானத்தை குறித்து உங்களுக்கு வெளியரங்கமாக நினைவூட்டுகின்றேன். அங்கே மகிமையின் கர்த்தருடைய பிரசன்னத்தை கண்ட அந்த பாவியாகிய ஸ்திரீ தன் இருதயத்தில் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தால் சரணடைந்து அவருடைய கால்களை தன்னுடைய கண்ணீரினால் கழுவி தன் தலைமுடியினால் துடைத்து விசுவாசம் என்ற சுகந்த நிறுவனத்தால் அவரை மகிமைப்படுத்தினாள். அவளை கர்த்தர் கிருபையாக நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும் அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அவள் வழியையும் வெளியரங்கமாய் அறிவித்தார். சமாதானத்தோடே போ என்று அவளை ஆசீர்வதிக்கவும் செய்தார். அன்றைய நாளில் அங்கேயும் இன்றைய நாளில் இங்கேயும் கர்த்தராகிய கிறிஸ்துவே மகிமையின் பிதாவென்று அறியாதவர்களும் அப்படி அறியாதிருந்தும் கர்த்தருடைய பந்தியில் இருக்கிறதாக நம்ப வைக்கப்பட்டிருக்கிறவர்களும் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே அன்றும் சொல்லிக் கொண்டார்கள். இன்றும் சர்வ வல்லமையுள்ள கிறிஸ்துவை தங்கள் சொந்த மாம்ச கிரியைகளினால் மறுதலிப்பதால் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். லூக்கா 7:47 முதல் 50 வசனங்களில் அறிவிக்கப்பட்டதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவனே, நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? இந்த கர்த்தரின் உபதேசங்கள் அவர் என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான கர்த்தர் என்பதை உனக்கு உணர்த்தி இருக்கின்றது. நீ உணர்ந்து கொண்டாயா? இல்லை, ஒரு கடவுள், 2 கடவுள், 3 கடவுள் என்ற மாம்ச கோட்பாடுகளிலான உபதேசத்திற்கு பயந்து கட்டிடங்களுக்குள் தனி மனிதர்களுக்கு பின்பாக நிற்கின்றவனாக வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றாயா? என் அழைக்கப்பட்டவனே, நீ பயப்படுகின்றாயா? மனம் திரும்பு. பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதில்லை என்பதை உணர்ந்து கொள். கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷனுடைய காணக்கூடிய சரீரத்துக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் சொல்லுகிறவனுக்கு அது மன்னிக்கப்படும். மாம்சத்தில் மனுஷனும் பரிசுத்த ஆவியில் கர்த்தருக்கு பிறந்ததால் அவருடைய குமாரனுமான எவருக்குள்ளும் வாசமாயிருக்கும் மகிமையின் காணக்கூடாத பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ, அதாவது கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமைக்கும் மகத்துவத்துக்கும் விசுவாசத்தால் உண்டாகும் தேவநீதிக்கும் நித்திய சுவிசேஷத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் விரோதமாக பேசுகின்றவனுக்கும் கிரியை செய்கின்றவனுக்கும் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை. அது சரீர ஆத்ம மரணத்துக்கு கொண்டு செல்லும், அதற்குள் கட்டி போடும் பாவமாயிருக்கின்றது. ஆகையால் மகிமையின் பிதாவானவர் வார்த்தையாயிருந்து உங்களுக்கு சொல்லுகின்றார், நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். காணக்கூடிய ரூபமான வார்த்தையான நானே ஒருவராய் காணக்கூடாதவராகிய மகிமையின் பிதாவாகிய அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள் என்று லூக்கா 12:10 யோவான் 8:24 வசனங்களில் வெளிப்படுத்தினதை இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆமேன். மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவே பரலோகத்தையும் சிங்காசனத்தையும் காலத்தையும் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் இருக்கிறவைகளையும் காணப்படுகின்ற காணப்படாதவைகளாகிய சகலத்தையும் உண்டாக்கின வார்த்தையாயிருக்கின்றார். பூமியில் வாசம் பண்ணுகிற சகல இனத்துக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் நாங்கள் கண்டதையும்
அவரிடத்தில் கேட்டதையும் அவரை நோக்கி பார்த்ததையும் அவரிடத்தில் உணர்ந்ததையும் அவரை தொட்டதுமாகிய நித்திய ஜீவ விருட்சத்தை குறித்து அறிவிப்பது என்னவென்றால் 1 பேதுரு 1:17 படி கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு பயப்படுவதாகிய அவரை பிதாவாக தொழுது கொள்வதால் அவரை மகிமைப்படுத்துங்கள். மகிமையின் பிதாவும் வெள்ளை சிங்காசனத்தின் நியாயாதிபதியுமாகிய கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சர்வத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்திருக்கின்றவராகிய கர்த்தராகிய கிறிஸ்துவையே பிதாவாக தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டதை சபையானவர்களுக்கு பரலோகத்தின் மத்தியில் பறந்து அறிவிக்கும் தூதனாக கர்த்தரால் பூமி எங்கும் அனுப்பப்படுகின்ற 7 ஆவிகளில் ஒன்றாயிருந்து அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை அவருடைய சித்தத்துக்கு சத்தமாயிருந்து அறிவிக்கின்றேன். கர்த்தருடைய ஆவி சபைகளுக்கு சொல்லுகின்றதை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமேன். சர்வத்திலும் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் அவர் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய மகிமையின் பிதாவான கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நித்திய நித்தியமாக உண்டாவதாக. ஆமேன். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம்புக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் துணிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையை வெளிப்படுத்தினபடி யோவான் 14 அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களில் அறிவிக்கப்பட்டபடி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நேரடியாக நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 அறிவிக்கப்பட்டபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிப்படைகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.